நாட்டையாள வந்த சிங்கம் 2 பொன்னர் சங்கர் அண்ணன்மார்கள் என்ற பேரும் கொண்டு. கொங்கு வேள நாட்டையாள வந்த சிங்கம் 2 பொன்னர் சங்கர் அண்ணன்மார்கள் என்ற பேரும் கொண்டு. ஞானம் வீரம் 2ம் இந்த மண்ணில் சேர்ந்து நிற்க, ஞானம் வீரம் 2ம் இந்த மண்ணில் சேர்ந்து நிற்க, பொன்னிவள நாடு வந்தால் பகை முடித்து வைக்க, ஜென்ம பகை முடித்து வைக்க. கொங்கு வேள நாட்டையாள வந்த சிங்கம் 2 பொன்னர் சங்கர் அண்ணன்மார்கள் என்ற பேரும் கொண்டு. பாசம் சொல்ல உடன் பிறந்தாள் தங்காய், பொன்னர் சங்கர் இருந்தார்கள் தங்கை இங்கிரு கண்ணாய். அண்ணன் தங்கை பாசம் சொல்ல உடன் பிறந்தாள் தங்காய், பொன்னர் சங்கர் இருந்தார்கள் தங்கையின் இரு கண்ணாய். கொடிமுல்லை பூச்சரமாய் அருக்காணி இருந்தாள், கொடிமுல்லை பூச்சரமாய் அருக்காணி இருந்தாள். குலப்பெருமை காப்பாற்ற தீப்பிழம்பாய் எறிந்தாள், குலப்பெருமை காப்பாற்ற தீப்பிழம்பாய் எறிந்தாள். கொங்கு வேள நாட்டையாள வந்த சிங்கம் 2 பொன்னர் சங்கர் அண்ணன்மார்கள் என்ற பேரும் கொண்டு. அண்ணன்மாரின் ரூபம் உலகம் உள்ள காலம் வரை அணையாத தீபம். அச்செடுத்து வார்த்தது போல் அண்ணன்மாரின் ரூபம் உலகம் உள்ள காலம் வரை அணையாத தீபம். பகை முடிக்க நெஞ்சில் உண்டு அடங்காத கோபம், பகை முடிக்க நெஞ்சில் உண்டு அடங்காத கோபம். கதை முடிந்தும் அண்ணன்மார்கள் பேரே என்றும் வாழும், கதை முடிந்தும் அண்ணன்மார்கள் பேரே என்றும் வாழும். கொங்கு வேள நாட்டையாள வந்த சிங்கம் 2 பொன்னர் சங்கர் அண்ணன்மார்கள் என்ற பேரும் கொண்டு. போல எங்கள் அண்ணன்மாரை தெய்வம் நம்பி வந்து நின்றவர்க்கு நன்மை நாளும் செய்யும். பூமி போல எங்கள் அண்ணன்மாரை தெய்வம் நம்பி வந்து நின்றவர்க்கு நன்மை நாளும் செய்யும். நல்ல தங்கம் அருக்காணி உடனிருந்தே அருள்வாள், நல்ல தங்கம் அருக்காணி உடனிருந்தே அருள்வாள். நினைச்சு வந்த காரியத்தை உடன் நடத்தி தருவாள், நினைச்சு வந்த காரியத்தை உடன் நடத்தி தருவாள். கொங்கு வேள நாட்டையாள வந்த சிங்கம் 2 பொன்னர் சங்கர் அண்ணன்மார்கள் என்ற பேரும் கொண்டு. கொங்கு வேள நாட்டையாள வந்த சிங்கம் 2 பொன்னர் சங்கர் அண்ணன்மார்கள் என்ற பேரும் கொண்டு. ஞானம் வீரம் 2ம் இந்த மண்ணில் சேர்ந்து நிற்க, ஞானம் வீரம் 2ம் இந்த மண்ணில் சேர்ந்து நிற்க, பொன்னிவள நாடு வந்தால் பகை முடித்து வைக்க, ஜென்ம பகை முடித்து வைக்க. கொங்கு வேள நாட்டையாள வந்த சிங்கம் 2 பொன்னர் சங்கர் அண்ணன்மார்கள் என்ற பேரும் கொண்டு.
கிட்ட கிற கிட்ட தக்குடு திக்குடு தருகிடதாம் தக்குடு திக்குடு தகதருகிடதக தக்குந்தாரி கிண்ண ஜக்க ஜன்ன கிட்ட கிற கிட்ட தக்குடு திக்குடு தருகிடதாம் தக்குடு திக்குடு கிண்ண ஜக்க ஜன்ன கிட்ட கிற கிட்ட தக்குடு திக்குடு தருகிடதாம் தக்குடு திக்குடு தகதருகிடதக தக்குந்தாரி கிண்ண ஜக்க ஜன்ன கிட்ட கிற கிட்ட தக்குடு திக்குடு தருகிடதாம் தக்குடு திக்குடு தகதருகிடதக தக்குந்தாரி கிண்ண ஜக்க வினயர வேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழு மனமே ஜக்க ஜக்க வினயர வேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழு மனமே ஜக்க ஜக்க வினயர வேல் வாங்கும் பெருமான் அடியினை தொழு மனமே ஜக்க ஜக்க தொங்கிட நங்கிட தொங்கிட கிருதிக்கு தொங்கு நங்கு தொங்கும் தத்தா தொங்கிட நங்கிட தொங்கிட கிருதிக்கு தொங்கு நங்கு தொங்கும் தத்தா தோகிட தகி தோகிட தகி தோகிட தோகிட தகி தோகிட கிடதகி தக்கும் தாரி கிண்ண ஜக தக்க ஜக்க ஜக்கத்தாம் தோகிட தகி தோகிட தகி தோகிட தோகிட தகி தோகிட கிடதகி தக்கும் தாரி கிண்ண ஜக்க தக்க ஜக்க ஜக்கத்தாம் காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவிதம்பரம் உடையவர் காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவிதம்பரம் உடையவர் காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவிதம்பர உடையவர் செக்குடு ஜன்ன கிட்ட செக்குடு ஜன்ன கிட்ட ஜன்ன கிட்ட ஜனகிட ஜனகிட கிடதுக்கு ஜனகிட ஜனகிட கிடதுக்கு ஜனகிட கிடது செக்குடு ஜன்ன கிட்ட செக்குடு ஜன்ன கிட்ட ஜன்ன கிட்ட ஜனகிட ஜனகிட கிடதுக்கு ஜனகிட ஜனகிட கிடதுக்கு ஜனகிட கிடதுக்கு கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் தக்கிடதி திக்கிடதி தக்குடு தக்கிடதி 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 திக்கிடதி தக்குடு தக்கிடதி தக்கிடதி துதி குத தொங்கிட கிடதி தங்கி கிடதக தீக்கிட்டாம் 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 ரட்சிப்பது ஆறுமுகண்ட சிவன் மகண்ட உன் மகன் எவண்ட ரட்சிப்பது ஆறுமுகண்ட அதிர்த்த வண்ட சூரன் உடல் இரண்ட பொங்கும் மலை சங்க தலை பதம் கொடுண்ட மகன் இரண்ட பச்சை மயில் வருண்ட சுத்தும் விடை கொத்தி துணை அது தருண்ட என்னை பதுண்ட என்னை அணைப்பதுண்ட படி மித்தன் மொழி
ஒருத்தி மகளை துரத்தி துரத்தி காதலிச்ச முருகா ஒருத்தி யாரும் உயர வேண்டி முருகல நீவா ஒருத்தி மகளை துரத்தி துரத்தி காதலிச்ச முருகா ஒருத்தி யாரும் உயர வேண்டி முருகல நீவா தமிழ் கடவுள் ஒண்ணு நீ தலையில் வச்சோம் குமராய் இந்த நல்லா வாழ நீ கத்துக்காம கண்ணா ஆறு ஆறு பட எங்க ஹீரோ நீ தாயா சூரனையே கூறு போட வந்த ஹீரோ நீ தாயா ஆறு 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 பட எங்க ஹீரோ நீ தாயா சூரனையே கூறு போட வந்த ஹீரோ நீ தாயா சிவன் மகன்டா உன் மகன் வேண்டா ரசிப்பது பாரு வேண்டா அருந்த வேண்டா சூரன் உடல் வேண்டா மலை சங்கங்களை படும் கொடுண்டா அம்மன் கோயில் வாசலிலே தைப்பொங்கல் வைப்போம் பூங்குயிலே ஒன்னாக பொங்க வைக்கும் நாடு இப்ப ஒவ்வொன்னு பொங்கி வரும் பாடு இனி தொட்டாக்கா தொட்டதெல்லாம் பொண்ணு நம்ம சந்தோஷம் நிச்சயம் தான் கண்ணு அம்மன் கோயில் வாசலிலே
ராசமா ராசமோய் எங்க போயிருக்கா? ஒருவேளை கோயிலுக்கு இது போயிருப்பாளா? ராசமா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஏன் ஆமா இன்னைக்கு தீபாவளி நோம்பி. இன்னைக்கு கூட வாழைக்காய மார்க்கெட்டு கொண்டு போடுமா என்ன? அது வீட்டிலே கடந்தா கடந்துட்டு போகுது. அட நீ வேற, வீட்டிலே கிடந்தா வீணா போயிரும்ல. என்ன பாக்குறீங்க? பிள்ளைங்க இங்க தானே பாக்குறீங்க. இருங்க நான் கூப்பிடுறேன். சின்னம்னி இருங்க. இந்தாங்க முதல்ல விபூதி வச்சுக்கோங்க. அட இரு இரு, இப்பதான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். இன்னும் குளிக்கவே இல்லை. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் விபூதி வச்சுக்கிறேன். இந்த மனுஷனை பாரு. ஏங்க தண்ணி வாக்காட்டி என்ன சாமி என்ன கொண்டா போடும். நீங்க முதல்ல விபூதி வைங்க. இன்னைக்கு தீபாவளியில் ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் பிள்ளைங்களும் பட்டாசு அடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். நம்ம பிள்ளைங்க மட்டும் என்ன சும்மாவா இருக்கும்? ஆமா, நம்ம பிள்ளைங்களாம் எங்க காணோம்? உள்ளதான் இருக்காளுங்க. சின்னம்னி பெரியம்னி ரொம்ப கூப்பிடுறாங்க. வாங்கடி. பாவடையில பட்ட போது ஏங்க நீங்க ஏற்கனவே வாங்கிட்டு வந்த பட்டாசு அதிகமா இருக்கு. மறுபடியும் எதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க? நோம்பு அன்னைக்கு பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கட்டும், திட்டாதடி. ஆமா, என்னமோ ஆம்பளை பிள்ளைய பெத்த மாதிரி வெடி பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. பெத்தது ரெண்டு பொட்டை பிள்ளைய பெத்துட்டு பேச்சு பாரு. ஏய் என்னமோ நான் பெத்த மாதிரி சொல்ற? பெத்தது நீதானே? ஐயே கொஞ்சம் வாய் மூடிட்டு அமைதியா தான் இருங்க. அப்பா பாருங்கப்பா, ஏன் மத்தப்பதான் பூ பூவா விழுது. இல்லப்பா, ஏன் மத்தப்பதான் பூ மாதிரி விழுது. இல்ல என்னதான் இல்ல என்னதான் எல்லா மத்தாப்பும் பூ பூவா தான் விழும். என்னமோ 20 அடிச்சு உங்க அம்மா கிட்ட சொல்றீங்க. எங்க அம்மா தான் சொன்னோம். போகடே சொன்னா வெட்டதே. ஏங்க பாத்தீங்களா, நீங்க செல்லம் கொடுத்துதான் இவங்க என்ன பழிச்சு கட்டிட்டே இருக்காளுங்க. அது இவங்களுக்கு ரொம்ப கொழுப்பு. யார் சொல்றா? நம்ம பிள்ளைங்க தானே சொல்லுது. பரிமளா, இந்த உனக்கு 3 மத்தாப்பு. அப்பா என்னப்பா, அந்த முட்டை கணிக்கு மட்டும் 3, எனக்கு மட்டும் 2. எனக்கு வேணாம் போங்க. பரிமளா, அக்காவுக்கு 2 மத்தாப்பு கொடுத்துரு. பாவம், அவ பொக்குன்னு போயிடுவா. ஏப்பா, நானும் தானே சின்ன பிள்ளை. அவளுக்கு 2, எனக்கு 3. ஏங்க பேசாம ஒண்ணு பண்ணுங்க. அந்த 1 2 உடைச்சு ஆளுக்கு பாதியா கொடுத்துருங்க. சரியா போச்சு. வீணாயிருமல்ல. அப்பா ப்ளீஸ்ப்பா, அம்மா இது சூப்பரா இருக்கு. வாய் மூடிட்டு. சரிங்க, பேசாம அந்த என்கிட்ட கொடுங்க. நான் வேணா வெடிக்கிறேன். ஏய் என்ன வைக்கட்டுமா? அப்பா இன்னைக்கு தீபாவளி, அதனால ஒரு பாட்டு பாடுங்களேன். ஆமாப்பா, எனக்கு ஒரு பாட்டு பாடுங்களேன்.
அவளே என்று பாடி வந்தேன் இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன் இன்பமெல்லாம் ஏந்தி வரும் இளமை கொண்டவள் இன்பமெல்லாம் ஏந்தி வரும் இளமை கொண்டவள் இனியவனே என்று பாடி வந்தேன் இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன் கேளிக்கையில் மோகனமாம் இனிமை தந்தவன் கேளிக்கையில் மோகனமாம் இனிமை தந்தவன் ஓர் ஆயிரம் காலம் இந்த உள்ளம் ஒன்றாக துணை தேடி வரும்போது கண்ணில் என்ன நாணமோ திருநாள் வரும் அதோ பார் திருநாள் வரும் அதோ பார் பொன் மாலையில் நெஞ்சில் சூடவோ இனியவனே என்று பாடி வந்தேன் இனி அவன்தான் என்று ஆகிவிட்டேன் தானாட்டிடும் நெஞ்சம் தன்னை தங்கம் என்றாரோ நினைத்தாலும் சுகம் தானே இந்த நெஞ்சின் காரியம் இதழா உடல் அளந்தான் இதழா உடல் அளந்தான் ஏன் என்பதை எங்கும் மௌனமே மௌனமே இனியவளே என்று பாடி வந்தேன் இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன் இன்பமெல்லாம் ஏந்தி வரும் இளமை கொண்டவள் வெற்றிவேலு ஏன்பா ஏய் நம்ம காட்டு ஓரமா போற இட்டாய் ஓரமா முள்ளெல்லாம் நிறைய விளைஞ்சிருக்குது அது தலையில இடிக்குதாமா அதெல்லாம் ஆளை விட்டு வெட்ட சொல்றா சரிங்கப்பா அப்படியே நம்ம நெல்லு குத்தி காட்டுல கொள்ளு போட்டிருக்கிறோம்ல அதெல்லாம் ஒரு 10-15 பொம்பளையால விட்டு கைகளையா புடுங்க சொல்லு அதையே கொத்து போட்டு வெட்டிட்டாங்கன்னா செடி வீணா போயிரும்ல ஆமா சொல்ல மறந்துட்டேன் என்னப்பா அந்த மின்னாம்பள்ளியில வேலவன் அக்ரோ சர்வீஸ் இருக்குல்ல அங்க உரம் ஒரு 50 மூட்டை வாங்கி போட்டிருக்கிறேன் நம்ம டிராக்டரை விட்டு அந்த உரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துரு அப்படியே வர வழியில வியாபாரி வர சொல்லிட்டு வந்துரு ஆமா உன் தம்பி சரவணங்க அப்பா தூங்கிட்டு இருக்கிறான்பா தோரா இன்னும் தூக்கம் கலையிலையா பொழுது வெடிஞ்சது கூட தெரியாம நான் தூங்கிட்டு இருக்கிறோம் தம்பி வந்துட்டான்பா
என்ன துறை வெடியா 2வது வாரம் சினிமா பார்த்துட்டு வெடிஞ்சது கூட தெரியாம இன்னும் துறை தூங்கிட்டு இருக்கிறீங்களா? என்ன பள்ளியோடம் போறது? ஏய், அங்கேடா சொரிஞ்சிட்டு இருக்கிறேன் ஒண்ணுண்ணா. எதா இருந்தாலும் என்கிட்ட கேள்றான். அப்பா பஸ்ஸுக்கு காசு, அப்புறம் கொஞ்சம் புக்ஸ்லாம் வாங்கணுங்கப்பா. பஸ்ஸுக்கு எவ்வளோ வேணும்? அப்பா ஒரு 50 ரூபாங்கப்பா. ஏண்டா யூத்துக்குள்ள இருக்கிற கொங்கு காலேஜுக்கு போயிட்டு வர்றதுக்கு 50 ரூபா கேட்குதா? இங்கேருந்து வைப்மலைக்கு போயிட்டு வர்றதுக்கு 7 7 14 ரூபா, மீதி 6 ரூபா இருக்கும். அதை கொண்டு வந்துடு. இந்த காசு தரேன். என்னப்பா 20 ரூபா தான் இருக்குது, 50 ரூபாயா கொடுங்கப்பா. அப்பா 50 ரூபா கொடுத்துடுங்கப்பா. ஏய், இப்படியே தான்டா என் காசெல்லாம் கரைக்கிறீங்க. 20 ரூபாய்க்கு மேல சல்லி பைசாவே நான் கொடுக்க மாட்டேன்டா. அப்பா புத்தகமெல்லாம் வாங்கணுங்கப்பா. என்ன புத்தகம் வாங்கணும்? அப்பா அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாதுப்பா. என்னடா புரியாது? நான் அந்த காலத்திலேயே சின்ன பள்ளிக்கூடத்துல 2வது வரைக்கும் படிச்சுருந்தாக்கும். அப்பா இங்கிலீஷ் புத்தகம், ஆங்கில புத்தகம், ஹிஸ்டரி புத்தகம், வரலாறு புத்தகம்னு மொத்தம் 4 புக்கு வாங்கணுங்கப்பா. நான் படிக்கும் போது இங்கிலீஷ் புத்தகமும் ஆங்கில புத்தகம் ஒன்னா தானே இருந்துச்சு. அது அப்படி இப்படி என்னாச்சு? அப்பா அப்ப ஒன்னாதான் இருந்துச்சு. இந்த வெள்ளைக்காரனுங்க நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும் போது அது ஆங்கிலமாவும் இங்கிலீஷாவும் பிரிச்சுட்டாங்கப்பா. பிரிச்சாலும் பிரிச்சிருப்பாங்க. இருக்கும். சரி சரி, அந்த புக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு மீதி காசை கொண்டு வந்துடணும். வரும்போது அப்படி வரும்போது புக்கை வாங்கிட்டு மீதி காசை கொண்டுட்டு வந்துடணும். இந்த பஸ்ஸில் படிக்கட்டில் நின்றுட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பஸ்ஸுக்குள்ள பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? பல்லாம் கழட்டி போடுவேன். நினைப்பு வச்சுக்க. சரிங்கப்பா. போயிட்டு வா பள்ளிக்கூடத்துக்கு. சரிப்பா. மாமா வரேங்கப்பா. ஓ வாங்க, ராசம்மா வீட்டுக்காரரா? வாங்க மாட்டான், வாங்க. என்ன மாப்பிள்ள, காலேஜ் போறீங்களா? ஏய் வெற்றியால, நம்ம வீட்டு வேலைக்காரிட்டு சொல்லி காப்பி கொண்டு சொல்றான். நீ யாரும் நின்றுட்டு இருக்கிற? காலேஜ் போயிட்டு தானா? போறா. மாப்பிள்ள காலேஜா போறீங்க? ஆமாங்கம்மா. ஞாயிற்றுக்கிழமை லீவா இருந்தா வீட்டு வரைக்கும் வந்துட்டு போங்க. உங்க அத்தைக்காரி வேற உங்களை பார்க்கணும்னு சொன்னா. அதுக்கு என்னங்கம்மா, வந்துட்டா போச்சு. ஞாயிற்றுக்கிழமை தானே, கண்டிப்பா வந்துடுறேங்கம்மா. சரி மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வாங்க. எனக்கு வச்சான் என்ன மாப்பிள்ளை இந்த விரட்டுறீங்க? அட சாதாரணமாக வளர்த்தா இந்த காலத்தில் பசங்களாம் நம்மளை ஏற்றிட்டு போயிடுவாங்க. அதனால தான் மிரட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கிறனாக்கும். எனக்கு அவங்க மேலே பாசம் இல்லைன்னு நினைக்காதீங்க. பாசம்லாம் அதிகமாக இருக்குது. அதையும் செல்லம் கொடுத்து வளர்த்திட்டான். சரி என்ன பண்ணுறது? அவன் 2 பேர்த்த பெற்று போட்டு மகராசி போய் சேர்ந்துட்டான். சரி வந்தது சொல்லுங்க, நான் என் சொந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, ராசம்மா எப்படி இருக்கா? அவங்களுக்கு என்ன மச்சான், எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. சரி வாங்க, நம்ம காட்டுக்கு போயிட்டு காட்டெல்லாம் பார்த்துட்டு போகலாம். இல்லை மச்சான், நேராக இங்கே தான் வரேன். நம்ம சின்ன மச்சான் வீட்டுக்கு இன்னொரு நாளைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி மச்சான், அப்படியே நம்ம காட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? சரி வாங்க, நம்ம காட்டெல்லாம் சுற்றி பார்த்து வந்துடலாம். வாங்க. சரிங்க மச்சான். வாங்க. ஆமா, நானும் பாக்குறேன். என்னமோ யோசனை பண்ணிட்டே இருக்கேன். ஒண்டி நாய்க்கு வேலையும் இல்ல, நிக்கிறதுக்கு நேரமும் இல்லங்க மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருக்கு. ஆமா, கையில நடிகையில எவ்வளவு காகிதம் இருக்கு. இது என்ன தெரியுமா? என்னது? நம்ம தபால்காரர் இருக்காரு, தபால்காரு. ஆமா, அவரு இந்த கடிதத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போனாருமா. இது எவ்வளவு தேடி வந்திருக்கு? என் தங்கச்சி படிக்கிறாள் பள்ளிக்கூடம், அங்க இருந்து வந்திருக்குது. அப்படியா? சரி பிள்ளை, எனக்கு தான் படிக்க தெரியாதுல, நீயே படிச்சு சொல்ல பார்க்கலாம். சரி நான் படிச்சு காட்டுறேன், கேட்டுக்கோ. அன்புள்ள ராஜதுரை அவர்களுக்கு அவர்களுக்கா? பேரு ஸ்கூல் பேரா? நம்ம ஊர் பேர்ல இருக்க அந்த ஸ்கூல். கருங்கல்பட்டி.
கருங்கல்பட்டி மேல்நிலைய பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் எழுதுவதான். தலைமை ஆசிரியரா? அதையா வண்டியே? ஆமா, நான் படிச்சு கொண்டு வேணாமா? சரி படி. உங்கள் மகள் பரிமளம் நடந்து முடிந்த அரையாண்டு தோர்வில் தமிழ் 15 மார்க்கும். என்னது தமிழா? ஓ தமிழா? படி படி. அறிவியலில் 5 மார்க்கும். வரலாறு பூர்வியலில் 4 மார்க்கும் பெற்றுள்ளார். இதே மதிப்பெண்கள் அடுத்த தோர்விலும் பொற்றால் அடுத்த வகுப்பிற்கு தோர்ச்சி போற முடியாது. படிப்பில் கவனம் தேவை. மகளை துருத்தி படிக்க சொல்லுவது பெற்றோரின் கடமையாக்கும். மகளை துருத்தியா? சரி. இப்படிக்கு தலைமை ஆசிரியராமா? உன் தமிழ்ல ஏண்டி அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? வருஷத்துக்கு 20,000 30,000 கட்டி படிக்க வச்சிட்டு இருந்தா ஒரு 1000 மார்க் ஒரு 2000 மார்க்காவது எடுக்கணும்ல. இதனடி 5 10 எடுத்திருக்கா. எப்பத்தாலும் ஊர் சுத்திட்டே இருக்கா. இன்னைக்கு வரட்டும், கொட்டை வழக்கம் ஒரு பிய போகுது. அப்பா இதுவே உன் பொண்ணுன்னா படிச்சிருந்தேன்னு வை 2000 மார்க் எடுத்திருப்பேன். ஆமா, இப்போ அடிச்சு கிழிச்சு லட்சணம் தான் எனக்கு தெரியாது பாரு. ஆலிமோ வரையும் அம்மா, நானாவது 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நீ சொத்த கை நடுதானமா? ஆமா, இவ படிச்ச படிப்பை யாரும் பாக்கலையாக்கும், இவ கிழிச்ச கிளிப்பை யாரும் கேட்கலையாக்கும். 5ஆவது வரைக்கும் படிக்க வச்ச உடனே வயசுக்கு வந்து மூளையில உட்காந்த. இன்னும் உன்னை 7 8ஆவது அனுப்பி இருந்தா இந்த நேரம் புள்ளையே பெற்றுட்டு வந்திருப்ப. ஏமாமா, எப்பவுமே நீங்க புடு புடு பல்லட்ல தானே வருவீங்க. இன்னைக்கு இப்படி வந்திருக்கீங்க? அது மருமோல உன் மாமன் குமார் சக்கரவர்த்தி கரூர் வரைக்கும் போகணுன்னு எடுத்துட்டு போயிட்டான். நான் காடு வாங்குற விஷயமா வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போனான்னு வந்தேன். எங்க மச்சான காணோம்? அண்ணா, அவர் கரண்ட் பில் கட்ட வயப்பமான வரைக்கும் போயிருக்காரு. ஏண்டி மாமா வந்திருக்காருல்ல, மாசம் நிக்கிற போய் தண்ணி கொண்டாந்து கொடு. சரிம்மா, சரி. சக்கரவர்த்தி எப்படின்னா இருக்கான்? அவனுக்கு என்ன ராசமா, அவன் நல்லா தான் இருக்கான். ஏய் வாடி வந்தியா? அண்ணா, அப்புறம் உங்க உடம்புல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்தாம்மா தண்ணி வேண்டாம் மருமோல. அண்ணா, என்னண்ணா இது? பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு இப்படி கை நினைக்காம போனா எப்படி? கை நினைக்கணும் தான் வந்தேன். ஆனா உன் வீட்டுக்காரனுக்கு தான் நான் ஊர்ல இருக்கிறதே தெரிய மாட்டேங்குதே. எதில் குறைஞ்சு போயிட்டேன் சொல்லு. பெரிய மச்சான் எதை பெருசா தூக்கி கொடுத்துட்டான்னு அவன் வீட்டுக்கு 1000 தடவை போனாலும் என் வீட்டுக்கு ஒரு தடவை கூட வராது. எனக்கு கௌரவ குறைச்சலா இருக்கு. என்னைக்கு உன் பிள்ளைய என் பையனுக்கு நிச்சயம் பண்றோமோ அன்னைக்கு நான் கை நினைக்கிறேன். சரி, நான் வரேன். மச்சான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. சரிங்கண்ணா. என் வீட்டுக்கு போனா அவனுக்கு ஆகாது, அவன் வீட்டுக்கு போனா இவனுக்கு ஆகாது. எல்லாம் உங்க ஒப்பனை சொல்லணும். போனா 2 வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா வந்துடணும். வரட்டு இன்னைக்கு வச்சுக்கிறோம். ஆமாம்மா, வரட்டு. சரி வா, வேலை நிறைய. அந்த புகையெல்லாம் அறுத்தாச்சா? இன்னும் இல்லைங்க. அப்புறம் வாழை மரத்துக்கெல்லாம் மண்ணணைக்க சொன்னேன், அதுக்காவது மண்ணணைச்சியா? இன்னும் இல்லைங்க. உனக்கு எங்க நேரம் சரியா இருக்கும்? பொம்பளை அணைக்கிறதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும். இதுல எங்க நீ போய் வாழை மரத்துக்கு மண்ணணைக்க போற? பொம்பளையாலே கிடைக்கலைங்க தலைவரே, நான் என்ன பண்றது? சரி சரி, நம்ம மரப்புற பக்கம்
பொம்பளையாலும் கிடைப்பாங்க. இல்லைன்னா நம்ம செக்காரப்பட்டி பக்கம் தேடலாம்ல, சகாயமாக கிடைப்பாங்க. ஆனால் நீங்கள் வேற தலைவரே, நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வருதுன்னா பொம்பளைங்க வரவே மாட்டேறாங்க. ஏண்டா நான் என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டானா? இல்லைங்க தலைவரே, நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வர்ற வாரத்திலேயே நீங்கள் வாந்தி எடுக்க வச்சிடுறீங்க. அதனால தான் நம்ம தோட்டத்துக்கு எந்த பொம்பளையும் வர மாட்டேறாங்க. உங்களை பார்த்தா பயப்படுறாங்க தலைவரே. அப்ப சுத்துப்பட்டி கிராமத்தில் இருக்கிற எந்த பொம்பளையும் நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வர மாட்டேங்கிறியா? இது இளநீ குடிக்கிற நேரமாடா, கல்லு குடிக்கிற நேரமாடா. நம்ம அடியாளு கொண்டா சொல்றேன். ஊறுகாய் கொஞ்சம் கொடுறா. ஏங்க தலைவரே, ஒரு மரத்து தலைவா குடிக்கிறீங்களே, இதை குடிக்காம இருந்தா தான் என்ன? வக்காலோலி போடா, குடிக்கணும், ஊத்தியா வைக்கணும், சீட்டாடணும். இந்த மூணுல ஒண்ணு தெளிவாளினாலும் அவன் பெரிய மனுஷன் இல்லடா. அப்ப நான் பெரிய மனுஷனா இல்லையா? பெரிய மனுஷன் தாங்க, நீங்க ரொம்ப பெரிய மனுஷன் தாங்கோ. அப்ப நான் குடிக்கணுமா வேண்டாமா? குடிக்கணும் குடிக்கணும், நீங்க குடிச்சுதான் ஆகணும். அப்ப நான் குடிக்கிறேன், மூடிக்கிட்டு வேலை பாரு. தலைவரே, ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? ஏய் சும்மா கேள்றா. தலைவரே, என்ன அடிக்கூடாது. ஏய் கேள்றாங்கறல. நீ ஏன் தலைவர் என்ன கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறீங்க? ஏய் கல்யாணம் பண்ணனா வாழ்க்கையில ஒரு ராத்திரி தாண்டா முத ராத்திரி. இப்ப எனக்கு ஒவ்வொரு ராத்திரி முத ராத்திரிடா. கல்யாணத்தை நீ பண்ணு, மொத்த செலவையும் நானே பாத்துக்கிறேன். ஐயோ தலைவரே, கல்யாணம் மட்டும் நான் பண்ணுவேன், பண்ணைத்த நீங்க பண்ணிடுவீங்களே. தெரியுதுல்ல, அப்புறம் மூடிக்கிட்டு வேலை பாரு. கேட்டது தப்புதான் சாமி, தப்புதாங்க. கால் இல்லடா, என்னடா ஏண்டா அந்த அனுபவத்தை மேட்டு பாருத்திக்கார்த்தி என்னையும் பாரு என் படத்தையும் பாருத்துன்னு இருந்தாலே அவ இருக்காளா? தலைவரே, போன வாரம் தான் புருஷன் வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த புருஷனோட பொழைக்காம இருந்தாலே அவகவ அது போன வாரம் தாங்க தலைவரே. எவனோ வயிற்ற நிரப்பிட்டு போயிட்டான். இப்ப மாங்காய் தின்னுக்கிட்டு இருக்கா. அந்த வயிற்றுல வளர குழந்தைக்கு அப்ப யாருன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, இந்த எட்டுப்பட்டிக்காரி என்னையும் பாரு என் படத்தை பாருன்னு டிஸ்குன்னு வருவாள். அவளை புருஷன் வந்தே கூட்டிட்டு போயிட்டாங்க. எம்பட நேரமே சரியில்லையே, கல்லு வார குடிச்சிட்டேன், 3 வாரம் கிளம்பிருச்சு, என்னடா பண்றது? தலைவரே, அதெல்லாம் வேண்டாங்க தலைவரே. இப்பெல்லாம் ஏதோ நோயெல்லாம் நிறையா வருதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அப்படி இப்படி ஏதாவது வந்துட்டா என்னங்க தலைவர் பண்றது? தலைவரே, அங்க பாருங்க தலைவரே, உங்க ஆள் ஒண்ணு வருது. நல்லா முழுக்கு முழுக்குன்னு பாருங்க தலைவரே. எப்படி பார்க்கலாம்? எங்க இத்தனை நாளா ஊர் பக்கமே காணோம்? சீ போங்க தலைவரே,
நீங்க ரொம்ப நாள் என்ன கண்டுக்கவே இல்லை, அதனாலதான் நான் என் சொந்த ஊருக்கே போயிட்டேன். இல்லாத ஊருக்கு இழுப்பும் போச்சக்கற. இன்னைக்கு நீதான் கண்ணு.
ஊர்ல இருந்து என்ன கிளம்புறீங்க மாமா? மாமா என்ன சொல்லாம கொள்ள மாட்டீங்க? எப்ப கிளம்புறீங்க நீங்க? முதல்ல இதை கொஞ்சம் கீழே போடுறியா? உங்க வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு இப்படியா மரியாதை கொடுக்கறது? சரி மாமா. மாமா நீங்க உட்காருங்க. ஆமா வீட்ல பெரிய மாமா அத்தை மாமா எல்லாம் நல்லா இருக்காங்களா மாமா? அதான் நல்லா இருக்காங்க. ஐயோ நான் பாரு உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க. சேர் இல்லையா? ஆமா அத்தை மாமா பரிமளம் எல்லாம் எங்க? அப்பா அம்மா வயலுக்கு போயிருக்காங்க. பரிமளம் டியூஷன் போயிருக்கா. மாமா நீங்க என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா கூல் ட்ரிங்க்ஸ் மோர் தயிர் வேற ஏதாச்சும் கேளுங்க மாமா. இத்தனையும் நேரம் சாப்பிட முடியாது, ஏதாவது ஒண்ணு கொண்டா போ. மாமா நான் வேணா எருமை பால்ல திக்கா டிகேஷன் போட்டு ஒரு கப் காஃபி கொலன்னு எடுத்துட்டு வரட்டா? ஓ எருமைப்பாலா? எருமைப்பாலை குடிச்சுதான் நல்லா குண்டா எருமை மாதிரி ஆயிட்டியோ? மாமா குண்டு குண்டு எருமை கருமைன்னு பேசினா அவ்வளவுதான். அப்புறம் சொல்லிட்டேன். கோச்சுக்காத. எனக்கு எடுத்து வர. ஹாய் மாம்ஸ், how are you? I am fine. ஏன் மாமா கையை கொடுத்தா கையை எப்படி நசுக்கிறீங்க? பின்ன என்ன வந்த உடனே பெரிய இங்கிலீஷ்காரி மாதிரி நடந்துக்கிற? அதுக்காக கையை போட்டு இப்படி நசுக்குவீங்க? கையை உடைக்காம விட்டனே. ஐயோ வலிக்குது மாமா. யூசஸ் ஃப்ளோ. என்ன சொன்ன? காது விடு மாமா. சரி என்ன சாப்பிடுறீங்க? கிளேசர் வந்தா ஒரு டம்ளர் கொண்டா போ. பாபா காஃபி குடிங்க. பாபா காஃபி எப்படி இருக்கு? காபினா காபி, அது குண்டமா காபி தான். அவ்வளவு அருமையா இருக்குது மாமா. குண்டமா அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி சொல்ல மாட்டேன். நீங்க உட்காருங்க மாமா. மாமா இந்தாங்க கூல் ட்ரிங்க்ஸ். காபி குடிச்ச உடனே கூல் ட்ரிங்க்ஸா? நான் தான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கிளேசர் இருந்தா ஒரு டம்ளர் கொண்டான்னு சொன்னேன்ல. நீங்க குடிச்சதே ஆகணும். அவ குடிச்சா குடிக்கிறீங்க, நான் குடிச்சு தர மாட்டீங்களா? சரி கொண்டா, அதையும் குடிச்சறேன். சரி இருங்க பிரெட் எடுத்து வரேன். மாமா இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வேணாம் மாமா. நீங்க ஆப்பிள் இல்ல பன்னு சாப்பிடுங்க. மாமா இந்தாங்க இந்த பொரியல். நீங்க நான் சொல்றதா கேட்கணும், அவன் சொல்றது கேட்க கூடாது. நான் கொடுத்தது மட்டும் தான் சாப்பிடணும். ஏய் மாமா நான் சொல்றதா கேட்பாரு, நான் சொல்றதா கேட்பாரு. ஐயோ ஆண்டவா, இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தப்பா. என்ன முதல்ல ஹாஸ்பிடல் போய் சேர்த்துருங்க அத்தை. முடியல. ஏன் மாப்பிள்ள வாயிலையும் போகல வவுத்துலையும் போகல, அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரியில் சேர்க்க சொல்றீங்க? ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. டமாஸ் படத்துக்கு உங்களுக்கு தான் நேரமா? அட நம்ம பிள்ளைங்க வேண்டாங்கன்னு அது இதுன்னு கொடுத்துருப்பாங்க, அதானே மாப்பிள்ளைக்கு. ஏன் மாப்பிள்ள கொஞ்சம் விடுங்கப்பா. அது எப்படி அம்மா அவ்வளோ கரெக்டா சொல்றீங்க? இது என்ன மாப்பிள்ள, நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் உபசரிப்பாங்க. மாமா என்ன விட்டுருவோம்மா, நான் அப்படியே ஓடி போயிடுறேங்கம்மா. என்ன மாப்பிள்ள அதுக்குள்ள ஓடுறேங்கிறீங்க? இன்னும் காலையில கெடா வெட்டுலாம் இருக்குது, கெடா வெட்டு விருந்து சாப்பிட்டுட்டு நாளான்னைக்கு காலையில போயிடலாம். இருங்க. என்னது விருந்தா? மாப்பிள்ள ஏனுங்க மாமா, நான் எவ்வளவு தூரத்துல இருந்து ஓடி வரேன், இப்படி நிக்காம போனா என்ன அர்த்தம்?
ஏ என்ன வேணும்? ஐயோ ஏன் மாமா எத்தனை நாளைக்கு தான் காலேஜுக்கே போய் அங்கே இருக்கிற பொண்ணுங்களையே பார்த்துட்டு இருப்பீங்க? என்னைக்கு தான் என்ன பார்ப்பீங்க? மாமா எங்கள் வீட்டில் எள்ளு மாவு செஞ்சாங்களா? உங்களுக்கு தான் எள்ளு மாவுனா ரொம்ப பிடிக்குமே, அதான் எங்கள் அம்மா தெரியாமல் எடுத்து வந்திருக்கேன். என்னங்க மாமா? உன் எள்ளு மாவு கொண்டு போய் குப்பையில போடு. உன் எள்ளு மாவும் மூஞ்சியும். ஏன் மாமா உங்களுக்கு எள்ளு மாவுனா விருப்பம் தானே? எள்ளு மாவுனா எனக்கு பிடிக்கும் தான். அப்புறம் ஏன் தட்டி விட்டீங்க? நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறதா எனக்கு பிடிக்கல. ஏன் மாமா அப்படி நான் பெருசா என்ன பண்ணிட்டேன்? ஒரு அத்தை மக மாமா மகனுக்கு எள்ளூர்ட்ட கொடுக்கறது அவ்வளவு பெரிய குத்தமா? எனக்கு அதுதான் தப்பா தெரியுது. ஆனா எனக்கு தப்பா தெரியல மாமா. பின்ன எதை பண்ணாலும் காட்டுத்தனா பண்றது. திட்டுங்க மாமா திட்டுங்க. நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தானே படிச்சிருக்கேன், நீங்க காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கீங்க. அதனால நீங்க என்ன வேணாலும் திட்டுவீங்க, திட்டுங்க. ஏய் ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கற? பேசாம வீட்டுக்கு போ. ஏன் மாமா நான் இங்க நிக்கிறது பிடிக்கலையா இல்ல என்னையே பிடிக்கலையா? அபிராமி உன்னை பிடிச்சிருக்கு இல்லைங்கள? உன்கிட்ட நல்ல அழகு இருக்கு, அறிவு இருக்கு இல்லைங்கள? நல்ல மனசு இருக்கு, அனுசரிப்பு இருக்கு இல்லைங்கள? ஆனா ஆனா என்ன மாமா? ஆனா ஆனா கட்டிக்க போறவன் அப்படின்னு தப்பான இடத்துல என்ன பார்க்காத. ஏன் மாமா நான் உங்களை கட்டிக்கிற உரிமை இல்லையா மாமா? கட்டிக்கிற உரிமை இருக்கு இல்லைங்கள? ஆனா என்னால கட்டிக்க முடியாது. ஏன் முடியாது மாமா? ஏன்னா கட்டி மனசுல ஒருத்தி நினைச்சுக்கிட்டு மத்தவங்க நினைக்க முடியாதுமா. மாமா நீங்க சொல்றது எனக்கு புரியல, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. அபிராமி மனசுல மாமானுங்கிற ஆசையை வளர்த்தி மரமான பிறகு வெட்டுறது ரொம்ப கஷ்டம். மனசுல மாமா அப்படின்னு போது அதை தடுத்துடணும். நீ எதையும் போட்டு குழப்பிக்காம பேசாம வீட்டுக்கு போமா. இப்ப எனக்கு புரியுது மாமா, இப்ப எனக்கு நல்லாவே புரியுது. ஏ மாமா நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கலாமா? சொல்லு. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவளா? என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லை அம்மா கொஞ்சி வரும் பேரழகை. அந்தி மக்கள் நிறந்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ? அவள் வான்மேகம் காணாத பால்நிலா, இந்த பூலோகம் பாராத தேனிலா. அபிராமி அது வேற யாரும் இல்ல, உன் தங்கச்சி பரிமளம் தான். மாமா யார விரும்புறாரு? என் தங்கச்சியை தானே விரும்புறாரு. விரும்பிட்டு போட்டு ஏன் மேலேயே பாசம் வச்சிருக்கிற வெட்டி மாமாவை நான் ஏன் விரும்ப கூடாது? உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாதா? என்னமோ அக்கா தங்கச்சி அண்ணா அப்படி பாத்துட்டு இருக்கீங்க. தெரியுது நம்ம பிள்ளைங்க எந்த வேலை வாட்டி செய்யக்கூடாதுல்ல, அதுக்குதான் நான் ஆளுகார பசங்களை போட்டிருக்கோம். என்ன பண்றானுங்க அவனுங்களாம்? நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் வாய் இல்லாட்டி நாய் தூக்கிட்டு போயிடும். ஏங்க நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் இவளுங்க எந்த வேலையும் செய்யாம சின்ன கிட்ட தெரிகிறாளுங்க. நாளைக்கு கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போயிட்டா அங்க யார் வந்து வேலை செய்யறது? ஏய் போய் 2 பேத்துல எவ்வளவு ஒருத்தி உங்க அப்பனோட வேட்டி சட்டை துவச்சு போடுங்க போங்க. அம்மா பரிமள சின்ன பொண்ணு, அப்பா வேட்டி சட்டையே நானே துவச்சு போட்டுக்கிறேம்மா. அம்மா அக்காக்கு மட்டும் என்ன தெரியும், அது நானே துவச்சு போட்டுக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, நானே துவச்சுக்கிறேன். நானே துவச்சுக்கிறேன். நானே துவச்சுக்கிறேன்.
என்னதான் உங்க அப்பா மேல உங்க 2 பேருக்கு இவ்வளோ கரிசனமோ, நாளைக்கு 2 பேரும் ஒரே புருஷனை கட்டிட்டு போறீங்களா? ஆமாவா? இவளுக்கு அம்மா எனக்கு ஓகே தான். அவளுக்கு பாத்தீங்களாங்க, 2 பேரும் ஒரே புருஷனை கட்டிக்கிறோம் ஓகேங்கறா இவ. ஏங்க இப்படிதாங்க நீங்க செல்லம் கொடுத்து இப்படியே என்ன படிச்சு காட்டிட்டு இருக்கா. எல்லாம் இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான். யாரு சொல்றா? நம்ம பிள்ளைங்க தானே சொல்றாங்க. சொன்னா சொல்லிட்டு போட்டுமே. இத சப்ப கட்டாதீங்க. குலதெய்வத்துக்கு நோம்பி சாட்டியாச்சுல்ல, எங்க பிறந்தவ மாதிரி தான் எனக்கு சீர் செய்யணும். நீங்க போய் அவரை அழைச்சிட்டு வந்துருங்க போங்க. அப்பாப்பா மாமா வீட்டுக்கு நானும் வரேன்ப்பா. நீங்க யாரும் போவேனா, உங்க அப்பா மட்டும் போயிட்டு வரட்டும். ஏங்க நீங்க மட்டும் போய் எங்க அண்ணனை நோம்பி கழிச்சிட்டு வந்துருங்க, புரியுதா? ஏராசமா நான் மட்டும் தனியா போறதா? ஏன் ஒரு 10-15 பேர் வேற அனுப்புறேன், கூட்டிட்டு போயிட்டு வரீங்களா? ஆய் மூஞ்சி பார், போயிட்டு வாங்க போங்க. இல்ல ராசமா, நான் மட்டும் தனியா போனா அவ்வளவு நல்லா இருக்காது. நீயும் கூட வந்தீங்கன்னா அப்படியே போய் உங்க அண்ணன்மார் வீட்டில் சொல்லிட்டு வந்துடலாம். நீயே அவங்ககிட்ட சீரும் கேட்டுக்குவ. நீயாச்சு உங்க அண்ணனுங்களாச்சு. இங்க பாருங்க, பொங்க சீரை செய்யறதுல என் பிறந்தவங்க ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது. நான் எது கேட்டாலும் கண்டிப்பா செய்வாங்க. என்ன நம்ம புள்ள வயசுக்கு வந்தப்ப குடிசை கட்டத்துல 2 பேரும் கை கலப்பு பண்ணிக்கிட்டாங்க. என்ன அதே மாதிரி இதுலயும் நடந்துருமோன்னு தாங்க எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் அதை நினைச்சாதான் ராசமா வருத்தமா இருக்கு. அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சண்டை சச்சரவும் இல்லாம ஒற்றுமையா இருக்கிறத விட்டுட்டு எப்ப பாரு வெட்டிக்கிட்டும் குத்திக்கிட்டும் நல்லாவா இருக்குது. இவனுக்கு என்னைக்கு சமாதானம் வருது ஒன்னா வருது. போதும் பெருமூச்சு விடாதீங்க, நேரமாவது சீக்கிரமா வாங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம். ஒன்னனை பத்தி சொன்னா அப்படியே கொத்துக்கிட்டு வந்துருமே. ஆமா சரி சரி ராசமா, நேரா உன் சின்ன அண்ணன் வீட்டுக்கு போய் முதல்ல அழைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா போன தடவையே உங்க சின்ன அண்ணன் வீட்டுக்கு போகாம வந்துட்டோம். அதனால அவருக்கு என் மேல கோபம். சரியா ராசமா, நீ போய் நம்ம கல்யாணத்துக்கு எடுத்தோம்ல அந்த பட்டு சேரையை கட்டிக்கிட்ட சீக்கிரமா சட்டு புட்டுன்னு புறப்பட்டு ரெடியாவு. நான் போய் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு வந்துடுறேன். வண்டிக்கு மட்டும் பெட்ரோல் போடுறீங்க? ஓகேடா, நீ சொன்னா சரி. என்ன பாட்டு கீட்டெல்லாம் பலமா இருக்குது? இல்லைங்க மாமா, நேற்றுக்கு நைட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒளிய பாட்டு வந்துருச்சா, அதான் அப்படியே பாடிட்டு இருந்தேன். சரி, என்ன அந்த தூக்கு போஸ்ல இது என்னன்னு நீங்களே கண்டுபிடிக்க பார்க்கலாம். சொல்லிடுவேன். சொல்லுங்க மாமா. அப்படி சொல்லிட்டுனா எனக்கு என்ன தருவ? சொல்லலைன்னா நீ என்ன கேக்குறியோ நான் தரேன். அப்படிங்களா? அப்ப என்னன்னு சொல்லுங்க. கொழுக்கட்டை கிடையாது. இல்லையா? என்னவா இருக்கும்? அதிரசம் கிடையாது. இதுவும் இல்லையா? அப்புறம் என்ன வெடிகுண்டா வச்சிருக்க? சரி சரி, நீயே சொல்லு. மாமா இப்போ இத பாருங்க. பணியாரம். மாமா உங்களுக்கு தான் பணியாரம்னா ரொம்ப பிடிக்கல, அதான் எங்க அம்மா செஞ்சாங்க, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். மாமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். இப்போ இத நானா தானே சொன்னேன், அப்ப நான் தானே ஜெயிச்சேன். இப்போ நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும். சரி சரி, என்ன சொல்றேன்னு பார்க்கலாம், சொல்லு. கூடிய சீக்கிரத்துல நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். என்ன போட்டியில ஜெயிச்சிட்டேன்னு மிரட்டுறியோ? மிரட்டல மாமா, நான் உண்மையதான் சொல்றேன்.
என்ன பங்காளி இப்படியே வணக்கம் போட்டு இந்த ஊரை கெடுத்து வச்சிருக்கிற போல. கும்பிட்டா தப்பா? இந்த நாட்டுல கும்பிட்டா தான் நல்லவன்னு சொல்றாங்க. அதனாலதான் கும்பிட்டு பழைக்கிறேன். என்ன மாதிரி ஆளு ஊருக்கு ஒருத்தர் தான் போதும், ஊரையே சாப்பிட்டு விடுவான். ஏண்டா பங்காளி, பார்த்தா அத்தை புள்ளாட்டியே இருக்குது. என்ன பண்ணி நெளிற? கொஞ்சம் நேரம் நில்லு. போயிட்டே இருக்க வேண்டியதானே? நின்னு பேசுற அளவுக்கு இங்க என்ன நியாயம் வேண்டி கிடக்குது? நிறைய கிடக்குது பங்காளி. உட்காந்து பேசினா ஒரு வாரத்துக்கே பேசலாம். ஒரு பழமொழி தெரியுமா உனக்கு? வளர்ந்தவன் வாழ வச்சாலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், இழைச்சவன் எதை போட்டாலும் ஏச்சிக்கிட்டே போயிடும். நீ எள்ளும் போடல கொல்லும் போடல, அம்மனி மேலதானே காலையே போட்ட. அப்புறம் எப்படி பண்ணைய முன்னுக்கு வரும்? கழட்டி அடிச்சுக்கிட்டு தானே போவோம். பண்ணையம் பண்ற காட்டுல இப்படி படுத்தெஞ்சிருச்சா பண்ணைய எப்படி முன்னுக்கு வரும்? என்ன மாமா, எதுக்கு இப்படி அநியாயமா எங்க மேல பழி போடுறீங்க? ஏன் அம்மனி, கேழ்வரகுல நெய் வடியுதுன்னா கேட்கறவன் கேனைனா இல்ல? கேட்கறவன் கேனைனா இருந்தா என்ன சினேகா கூட வயசு கொள்ளைம்ப. தலைவரே, சினேகா வயசுக்கு இல்லையா? அவங்க தங்கச்சி தான் வயசுக்கு வந்திருக்கான், பரவாயில்லையா? என்ன கேட்டேனடா? இல்லைங்க தலைவரே. அப்புறம் என்னடா மூடிக்கிட்டு வேலை பாடுறா? சரிங்க. மாமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? காடால் தான் வந்தேன். பின்ன வயக்காட்டுக்கு வரதுக்கு என்ன புல்லட் எடுத்துக்கிட்டு வர முடியும்? எப்படா பொடி மட்டும் நான் சொல்றது? தலைவரே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் அது ரொம்ப திருவாசகம். உங்களை மாதிரி பேச முடியாது தலைவரே. ஹேய், தலைவனை பாரு, தொண்டனை பாரு. பங்காளி, தலைவன் ஆகிறதுக்கு இந்த ஊர் மக்களோட செல்வாக்கு வேணும் பங்காளி. ஏய் புறா. வேணாங்க தலைவரே. ஏய் அட்றாங்கறல. இல்லைங்க தலைவரே, நான் அடிக்க மாட்டேன் தலைவரே. அந்த தப்பு மட்டும் நான் பண்ண மாட்டேன் தலைவரே. அப்புறம் என்னடா அவன் தலைவன் இல்லைங்கிறான்? சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நான் தாண்டா தலைவன். உன்னால என்னடா பண்ண முடியும்? ஏய், என்னடா சும்மா ஆடிக்கிற? ஏய் என்னடா வந்தையா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போனோம். நடக்கிறதே வேற. எம்பட வேலையே அதுதான் பங்காளி. எந்த கோழி எந்த சேவல அணையுது, எந்த கோழி குப்பைய கிளறதுன்னு பாக்குறதாண்டா. மாமா, இவ்வளவு நேரம் உங்களுக்கு மாமாங்கிற மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன். நீங்க அது காப்பாத்திக்கிற மாதிரி தெரியல. பாடி என் பணியாரக்காரி, நானும் உன் மாமன் பையன் தானே. எனக்கு ஒரு பணியாரத்தை கொடுக்கல? அம்மா, இது என்ன பச்சரிசி பணியாரமா இல்ல கம்பு பணியாரமா? இந்த யாப்பம் போடுது. என்னடா உன்னை சும்மா விட்டு வச்ச தப்புடா, மரியாதை எடுத்துக்கோ. என்னடா இந்த முறுக்கு முறுக்கிற 7 கட்டல கௌரவர மாதிரி? பங்காளி, இது முறக்கிணறுனா வச்சுக்கோ, ஏன் பொதுக்கிணறுனே வச்சுக்கோ. நான் மட்டும் ஏத்தத்தை பூட்டி இறப்பினா என்னடா நாயம்? பங்காளி, இந்த புள்ள நான் யாருக்குனே முடிவு செய்யல, அதுக்குள்ள சொந்தம் கொண்டாடுற. அது என் உசுறு இருக்கிற வரைக்கும் நடக்காது. என் காலடி மண்ணை கூட உன்னால தொட முடியாது. இதுக்கு மேல ஏதாவது பேசினா தோட்டம் ஒண்ணு குடுறா.
கை இருக்காது, பார்க்க கண் இருக்காது, நிக்க கால் இருக்காது, மொத்தத்துல ஆளே இருக்க மாட்டான். நீ ஒரு பொட்டச்சி எங்கிட்டயே சவால் விடுறியா? 8 முளை சேலைய முழங்கால் வரைக்கும் விட்டு கட்டுற பாதத்து வரைக்கும் விட்டு கட்டுற உனக்கே இவ்வளவு தெரிஞ்சா, முழங்காலுக்கு மேல மேட்டியை மடிச்சு கட்டுறவனுக்கு எனக்கு எவ்வளவு தெரியும்? பாக்குறேன்டி, அதையும் பாக்குறேன்டி. போடா. இதுக்குதான் மாமா, இதுக்குதான் வரோம் போறோம்ல இப்படி கேள்வி கேட்பாடுதா? கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்றேன். அவ்வளவு அவசரமா? இந்த காலத்து பொண்ணுங்களாம் இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கிறீங்களே. போங்க பாபா, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். தொண்டையில தான் நினைச்சே மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா. புது வளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சே மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. அந்த இந்திரன் சந்திரனும் மாமன் வந்த எந்திரிச்சு நிக்கணும். அந்த ரம்பையும் ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும். நான் காத்தாகி ஊத்தாகி மாமனை கழுவி கட்டிக்கணும். தூது வளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சு நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. காத்திருந்தேன் நானே தவம் இருந்தேன் உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான். மனசுக்குள்ள ஆசை வளர்த்திக்கிட்டு உன்னை பார்த்துதான் மாமா உன்னை பார்த்துதான். படமுத்துனக்கு இருக்கு மொத்தமும் தெளிய முறையிடலாமோ? சுத்தர கண்மல சிக்கணும் என்ன சிறையிடலாமோ? எத்தனை நாள் இப்படி நான் எங்கிறது? பொட்டு வச்சு பூ முடிக்கும் நாள் இருக்கு. புது வளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. போனதில்லை ஒன்னாலதான் கண்ணே
பார்க்க போற நாள் கணக்கா அந்த இந்திரன் சந்திரனும் மாம வந்தா எந்திரிச்சு நிக்கணும். அந்த ரம்பையும் ஊர்வசியும் மயிலுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும். நான் காத்தாகி ஊத்தாகி மாமன் கழுவி கட்டிக்கணும். புது வளையல அரைச்சு தொண்டையில தான் நரைச்சு நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. தோண்டாமணி விளக்கு தோண்டி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கு. பொடிமட்டா சிகரெட் ஓட்டு போடுறோம். ஏண்டா பொடிமட்டா பக்கத்து காட்டுக்காரன் நமக்கு எதாவது இடைஞ்சல் பண்றானோ? எனக்கு ஒன்றும் புரியலைங்களே. ஏடா சக்கரவர்த்தி என்ன பண்ணலாம்? தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு. அவனுக்கு என்ன தயவு தாச்சனா வேண்டி கிடக்குது. அடிச்சு போட்டா ஆத்துல அனாதபதமாக பிறந்துட்டு போற நாயி நம்ம தோட்டத்துல வேலை செய்யற மேல கைய வைப்பான். தலைவரே ஒன்றும் புரியலைங்களே, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உனக்கு எங்கடா புரிய போகுது? புரிஞ்சா மட்டும் நீ என்ன புதுசா கட்சி ஆரம்பிக்க போற? நம்ம தோட்டத்துல வேலை செய்யற மேல கைய வைக்கிற அளவுக்கு அவனுக்கு என்னடா நெஞ்செழுத்தம்? ஏங்க நம்ம பங்காளிங்களா? யாருக்கிட்ட பங்காளி? இல்லைங்க இல்லைங்க, உங்க பங்காளிங்க. 1000 விரோதம் இருக்கலாம்டா. எப்படியா இருந்தாலும் அவன் தான்டா என் பங்காளி. சக்கரவர்த்தி கொஞ்சம் பொறுமையா பேசுறா. என்னத்த போய் பொறுமையா பேசுறதுப்பா? இந்த பரமசிவன் காட்டுல காலை வச்சாலே காலை வெட்டிவிடானு அவன் வரப்பு மேலே நடந்து போறான். பக்கால ஒளி அவனுக்கு என்ன நெஞ்செழுத்து இருந்தா நம்ம தோட்டத்துல தண்ணி கட்டுற அளவு மேல கை வச்சிருப்பான். சக்கரவர்த்தி நீ ஒன்றும் பண்ண பேசாத, சும்மா சத்தம் மட்டும் போடு, அப்புறம் பேசிக்கலாம். சத்தம் போட்டு அவன் கேட்க மாட்டான். அடிச்சு ஆத்துல போடுறத தவிர வேற வழியே இல்லை. ஏங்க தலைவரே, எல்லாத்தையும் அடிச்சு ஆத்துல போட்டா பண்ணையத்தை யாரு பாக்குறது? ஒரு மலை நாய்க்கு எதுக்குடா 1.5 மலை வாழா கேட்கிறேன். எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு நாங்க தான் பண்ணையம் பண்ண போறோம். பின்ன நீயா பண்ணுவ? ஐயா அங்க பாருங்க, உங்க மாப்பிளையும் தங்கச்சி வராங்க. என்ன மச்சான், என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இப்படி அழைக்கிறீங்க? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு தான் என் வீடு தேடி வந்திருக்கீங்க. என்ன ராசமா விஷயம்? அண்ணா அது ஒண்ணும் இல்லைண்ணா, எங்க குலதெய்வத்துக்கு நோன்பு சாட்டியாச்சு, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். பொங்க சீர் தானே, இந்த 18 பட்டி கிராமத்துலயும் யாரும் செய்யாதபடி செஞ்சிடறேன். ஆனா இங்க பாரு சக்கரவர்த்தி, அப்பாவும் நீயும் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துடணும், புரியுதா? அத்தை வந்து கூப்பிட்டதும் பொங்கலுக்கு வராம இருப்பேனா? அத்தை பொங்கலுக்கு முன்னணிக்கிறதே நான் தான். உங்களை பார்க்க வரலைனாலும் உங்க பிள்ளைய பார்க்க கண்டிப்பா வருவத்த. சரி சரி மச்சான், அப்ப நாங்க போயிட்டு வரோங்க. என்ன மச்சான் வந்தது வராதமா போறோங்கிறீங்க? இருந்து சாப்பிட்டு நாளைக்கு போறது. அண்ணா அது இல்லைண்ணா, சாப்பாடை பத்தி என்ன, இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டா போகுது. பிள்ளைங்க 2 பேரும் அங்க தனியா இருப்பாளுங்க. நாங்க நேரங்காலமா போகணும். நாங்க கிளம்புறோம்னா கண்டிப்பா நீங்க வந்துடணும். போயிட்டு வரேண்ணா. சரி ராசம்மா, பார்த்து போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க மச்சான்.
ஏப்பா அத்தை வந்து கேட்டதுமே பொங்கச்சீல் பண்ணிப்படலாம்னு ஒரே போட போட்டீங்க, காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டீங்களே? போடா பொழையாத பயம் அவனு. பொண்ணு இருக்குதுல்ல, ஆமா நீ மூத்தவளை கட்டிக்கிறியா இல்ல சின்னவளை கட்டிக்கிறியா? ரெண்டு பேருமே நானே கட்டிக்கிறேன். அத்தைய கொடுத்தாலும் நானே கட்டிக்கிறேன். என்ன சொத்து பத்து நம்ம சனத்துக்குள்ளேயே இருக்குமில்ல, நமக்கு பணம் தானே பெருசு. நீ பொழைச்சுக்கோடா. அசைகள் சாலை ஓரங்களில் மரங்களை நட்டினர், குளங்களை வெட்டினர், மனிதர்களுக்கு கண்ணாடிகளுக்கும் தனித்தனியாக மருத்துவமனை அமைத்தனர், மரங்களை நட்டினர். என்ன பண்ற? படிச்சிட்டு இருக்க மாமா. எது அசோகர் மரத்தை வெட்டினாரா? ஆமா மாமா, அசோகர் மரத்தை வெட்டினார், குளங்களை நட்டினார். முண்டம், அசோகர் சாலை மறியல் பண்ணார் மரங்களை வெட்டுறதுக்கு. சரி, எதுக்கு சாலை ஓரமெல்லாம் மரத்தை வச்சாங்க? ஏன் மாமா இது கூட தெரியலையா? எங்க சொல்லு பார்க்கலாம். அது அவரோட விருப்பம். மரத்தை எங்க வேணா நட்டுவாரு. நடு ரோட்ல நட்டினா பஸ் எல்லாம் பிரேக் பிடிக்காது, அப்புறம் ரோட்டு மேல ஏத்திட்டு போயிடுவாங்க. அப்படியா? இங்க பாரு, நீ இந்த வருஷம் பாஸ் ஆன மாதிரி தான். ஆமா, ஒரே கேள்வியே 1 மணி நேரம் படிச்சுட்டு இருக்கியே, அப்புறம் மற்ற கேள்வியில எப்ப படிக்கிறது? மற்ற கேள்விக்கெல்லாம் பிட்டு கிழிச்சிட்டேன், இது ஒண்ணு மட்டும் தான் பாக்கி, அதான் படிச்சுட்டு இருக்கேன். அடிப்பாவி, பிட்டு கிழிச்சிட்டியா? வாங்க மகாத்மா காந்தி, பிட்டு வைக்க கூட தெரியல, நீ எல்லாம் காலேஜ் போய் என்ன பண்ண போறியோ? லொல்லு பாத்தியா, ஓங்க அடிச்சானா கால் விடு மாமா. மாமா மாமா, நான் இதை படிச்சு கட்டுறேன், கரெக்டா கண்ணு பாருங்க. ஐயோ என்ன விடுமா, நான் போய் பொழைச்சிக்கிறேன். மாமா எங்க போறீங்க? நான் புத்தகத்தை வாங்கி பார்த்தேன்னா வச்சுக்குவேன், அசோகர் மரத்தை வெட்ட மாட்டாரு, என்ன வெட்டி விடுவாரு. ஏமாமா என்ன பார்க்கறதா வந்தீங்க? உன்னை பார்க்கறதா? சே சே, நான் பிள்ளைகள்லாம் பார்க்கறதே கிடையாது. ஐயோ பச்சை குழந்தை, பஸ் ஸ்டாண்ட்ல மணிக்கணக்கா வந்து பொண்ணுங்களை பார்க்கறதுக்கு வாஞ்சிக்கிட்டு நிக்கிறது, இப்ப கேட்டா ஒண்ணுமே தெரியாதா? நான் எதுக்கு மத்தவங்களை பார்த்து வழியணும், அவங்க தானே என்ன பார்த்து வழியணும். என்ன தவிர உங்களை பார்த்து யாரும் வழிய மாட்டாங்க, ஒளியும் விட மாட்டேன். அப்படியா? அப்படின்னா ஒரு உண்மை கொடு. ஏய் குடு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பழம் சேவப்பா, இந்த அத்த மக சேவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. பழம் சேவப்பா, இந்த அத்த மக சேவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே, வெண்ணிலவே வெண்ணிலவே, மண்ணில் வந்த பெண்ணிலவே, வெண்ணிலவே பெண்ணிலவே, எப்போதும் வாழாது இப்போது நான் தந்த பூவே. அத்திப்பழம் சேவப்பா, இந்த அத்த மக சேவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா.
மக செவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா அத்திப்பழம் செவப்பா இந்த அத்த மக செவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா சந்தனமா சொல்லும் மொழி என்ன மந்திரமா தொகை உடம்பில் சந்தனமா சொல்லும் மொழி என்ன மந்திரமா நெஞ்சு துடிக்குது ரெக்கை அடிக்குது இந்த மனசென்ன எந்திரமா சமஞ்ச பூவே ஜாமத்தில் இருக்கு சங்கதி ஜாமத்தில் இருக்கு சங்கதி அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தமாக சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தமாக சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே எப்போதும் வாழாது இப்போது நான் தந்த பூவே அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்தமக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா காரவழியிலிருந்து ஆளுங்களை வர சொன்னேன், என்னாச்சு? அப்பா நெல்ல இருக்கிற ஆளுங்களாம் நாளைக்கு சாயந்தரம் வந்துருவாங்கப்பா. நாளான்னைக்கு வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. டேய், நெல்ல இருக்கிறப்பையும் நீ கூட மேட இருக்கணும்டா, இல்லைன்னா வேலை செய்யாம ஏச்சிட்டு போயிடுவாங்கடா. அப்பா நான் கூடவே இருக்கேன்பா, நான் பாத்துக்கிறேன்பா வேலையெல்லாம். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆளுங்களை நம்பி வெள்ளாம பண்ண முடிய மாட்டேங்குது. காட்டில் குறை போடாம காட்டை பார்க்கணும் தான் வெள்ளாம பண்ணிட்டு இருக்கிறேன் கௌரவத்துக்கு. வேற என்ன பண்றது, அதனால கூட மேட இருந்தே தான் ஆகணும்டா. ஆமா சரவணா, ஏங்கப்பா சரவணா அண்ணனோட கூட மேட இருந்து கொஞ்சம் ஒத்தாசியா விவசாயத்தை பார்த்துக்குப்பா. சரிப்பா. ஆமா படிப்புலாம் முடிஞ்சதில்ல, இதுக்கு மேல என்ன பண்ண போற? அப்பா இந்த வருஷம் தான் பிஏ முடிச்சிருக்கேன், இதுக்கு மேலே மேற்படி படிக்கலான்ட்டு எம்ஏ பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? படித்த புள்ள, நான் ஒன்றும் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் உனக்கு தெரியும். நீ படிக்கிறது படி, உன் விருப்பப்படி, இல்லைன்னா அண்ணன் கூட விவசாயம் பண்ணிக்க. அப்பா தம்பி படிக்கட்டும்பா, இந்த காடு கரை வச்சு பண்ணையம் பண்ணுறதெல்லாம் என்னோட போட்டும்பா. தம்பி படித்து ஒரு பெரிய வேலைக்கு போய் நல்ல உத்தியோகத்தில் இருக்கணும்பா, அதுதாம்மா என்னுடைய ஆசை. அண்ணனை விட்டு கொடுக்காத தம்பி, தம்பி விட்டு கொடுக்காத அண்ணன். சரி சரி, உங்க விருப்பப்படியே செய்யுங்கப்பா. அத்தையும் மாமா வராங்கப்பா. வாங்க ராசம்மா, வாங்க மச்சான். அண்ணா என்னண்ணா எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா குறைச்சல, நான் நல்லா இருக்கிறேம்மா. மச்சானுக்கு என்ன, ரெண்டும் பையனா போச்சு, அதான் அப்படி பேசுறாரு. ஏன் மச்சான், உனக்கு மட்டும் என்ன மச்சான் குறைச்சல? ஏன் மச்சான் சொல்ல மாட்டீங்க? எனக்கு 2 பொட்டப்புள்ள பிறந்திருக்கு, செலவு தலைக்கு மேலே இருக்குல்ல மச்சான். பையனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் ஒண்ணுதான், எல்லாம் நல்லபடியா அது நேரத்துக்கு நல்லபடியா நடக்கும் மச்சான். ஆமா, என்னைக்கும் இல்லாம வேதாந்தம் பேசுறீங்க ஏன் ராசம்மா? அண்ணா என்னண்ணா, ஏதாவது விசேஷமா தான் நான் கேட்குறேன், ஏதா இருந்தாலும் உங்க மச்சானே கேளுங்க. சொல்லுங்க மச்சான். அட நீங்க வேற மச்சான், உங்க தங்கச்சியே கேளுங்க.
சரி சரி ராசம்மா நீ தான் சொல்லுமா. சரி சரி புரிஞ்சு போச்சு. மார்கழி மாசம் பிறந்துருச்சுல்ல, உங்க சீர் கேட்க தானே வந்திருக்கிறீங்க. அது எப்படி மச்சான் கரெக்டா சொன்னீங்க. தடி ஓங்கறதுக்குள்ள அடி எங்க உழுவுதுன்னு எனக்கு தெரியாதா மச்சான்? சரிண்ணா. அண்ணா எங்களுக்கு நேரம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். ஆமா நான் சொல்றதுக்குள்ள எப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க நீங்க? அதான் ராசம்மா மார்கழி மாசம் வந்துருச்சுல்ல, பொங்க சீர் கேட்க தானே வந்திருக்கிறீங்க. உனக்கு வேணுங்கிற சீரை நானே செய்யறேன் ராசம்மா. சரிங்கண்ணா, அப்போ எங்களுக்கு நேரம் ஆகுது, நீங்க கண்டிப்பா வந்துடணும், நாங்க கிளம்புறோம். ராசம்மா இருந்து நைட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு காலையில போங்க ராசம்மா. அண்ணா இல்லைண்ணா, இன்னும் நோம்பிக்கு பாதி ஊர் அழைக்காம இருக்கு. அது இல்லாம பிள்ளைங்க வேற தனியா இருப்பாங்க. நான் ஊரெல்லாம் அழைச்சிட்டு வரும்போது வேணா சாப்பிட்டு போறோம். நாங்க கிளம்புறோம்னா கண்டிப்பா வந்துருங்க. சரி மச்சான் எல்லாம் நேரமா வந்துருங்க. ராசா மகராசா எங்க மகராசா, ஏழை எளியோக்கும் எல்லாருக்கும் நேசா. ராசா மகராசா எங்க மகராசா, ஏழை எளியோக்கும் எல்லாருக்கும் நேசா. யாருக்கும் ஒரு நீதி எல்லாம் ஒரு சாதி, இதுதான் மகராசன் பண்பாடு. ஆடு இவன் வாழ பல்லாண்டு. அப்பா சாமியை நல்லா கும்பிட்டுட்டு தட்டை எடுத்து கொடுங்கப்பா. யாரும் சீரை கொடுக்கறவன்? ஏய் நான் தாண்டா உன்னை தாண்டா கேட்கறேன். சித்தப்பா கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஓய் உங்களுக்கெல்லாம் என்னடா மரியாதை வேண்டி கிடக்குது? வாடா போடான்னு பேசுனீங்க, நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. என்னடா நடக்கும்? நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, எல்லாத்தையும் பொழந்து விடுவேன். யாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க? என் மேல கை வச்சு பாருங்கடா, பேசிக்கலாம். நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீ எங்கடா பேசுற? ஏய் சீரு அண்ணன் தாண்டா, அப்புறம் தாண்டா ஊசீரு. அழைப்பு வந்தது எனக்கு, அதனால சீரு எனதுதான். அழைப்பு 1000 பேருக்கு வரலாம்டா. அண்ணன் நான் தாண்டா. குடும்பத்துக்கு தடுத்து முள்ள நான் தாண்டா. நான் தாண்டா சீர் கொடுப்பேன். என்னடா டேய்? உங்க விருப்பு காட்டுறதுக்கு ஏன் விடுதா கிடைச்சதா? இதுக்கு அவங்க பொறுத்தவங்க சீர் கொண்டு வந்தீங்களா? பொறுத்தவங்க நல்லா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க. சின்ன மச்சான் பெரிய மச்சான் சீர் கொண்டுட்டு வந்தீங்களா இல்ல இங்க சண்டை போட்டுக்கு வந்தீங்களா? ஏன் வச்சா இப்படி 2 பேரும் மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிறீங்க சொல்லுங்க. யோ என்னையா நீ பாட்டு கூட்டுக்கு வந்து நோம்பி கூப்பிட்டு வேடிக்கை பாக்குறியா? மச்சான் போகாதீங்க, நில்லுங்க. சீர்கொண்டு வந்தும் வேகட்டு போனா சொல்லாம துக்கப்படும் சொந்த வந்தமே.
அம்பல்லையே